யோசித்துப் பாருங்கள். 1400 ஆண்டுகளுக்கு முன்பு அரஃபா மைதானத்தில் லட்சக்கணக்கான மக்களின் முன்னிலையில் ஒரு மனிதர் நின்று கொண்டு சில வார்த்தைகளை பேசினார். அது ஏதோ ஒரு சாதாரண மேடை பேச்சு அல்ல. அது மனிதகுலம் முழுமைக்குமான ஒரு வழிகாட்டுதல். அதுதான் நம் உயிருக்கும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இறுதிப் பேருரை. அந்த வார்த்தைகள் ஒரு நேர்பாதையை நமக்கு அன்றே போட்டுக் கொடுத்தன. ஆனால் அத்தனை நூற்றாண்டுகளுக்குப் பிறகு இன்று நாம் அந்த பாதையில்தான் பயணிக்கிறோமா? இல்லை. அந்த மாபெரும் தியாகத்தையும் அந்த இறுதி வார்த்தைகளையும் நாமே வீணடித்து விட்டோமா? வாருங்கள், அந்த வார்த்தைகளை மறுபடியும் ஒருமுறை கேட்டு நம் மனசாட்சியை தட்டி எழுப்புவோம். ஹிஜ்ரி 10ஆம் ஆண்டு, துல் ஹஜ் மாதம் 9ஆம் நாள். அரஃபா பெருவெளியில் லட்சத்திற்கும் அதிகமான நபித்தோழர்கள் கூடியிருந்தார்கள். 23 வருடங்களாக அவர்கள் பட்ட கஷ்டம், அவமானம், தியாகம் எல்லாவற்றுக்கும் கிடைத்த ஒரு வெற்றியாக அந்த கூட்டம் இருந்தது. அத்தனை பேருடைய கண்களும் ஒரே ஒருவரை மட்டும்தான் பார்த்துக் கொண்டிருந்தன, தங்களுடைய உயிருக்கும் மேலான அந்த இறுதித் தூதரை. அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். அவர்களுடைய முதல் வார்த்தையே அங்கிருந்த எல்லோரையும் உலுக்கியது. மக்களே, நான் சொல்வதை நன்றாக கவனமாக கேளுங்கள். ஏனெனில் இந்த ஆண்டிற்குப் பிறகு இதே இடத்தில் நான் உங்களை மீண்டும் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. மக்களே, இந்த மாதம், இந்த நாள், இந்த நகரம் எவ்வளவு புனிதமானதோ அதேபோல ஒவ்வொரு முஸ்லிமின் உயிரும், உடைமையும், மானமும் புனிதமானதாகும். உங்களிடம் ஒப்படைக்கப்பட்ட பொருட்களை அவற்றின் உண்மையான உரிமையாளர்களிடம் திருப்பித் தாருங்கள். யாரும் உங்களை துன்புறுத்தாதவாறு நீங்களும் யாரையும் துன்புறுத்தாதீர்கள். நிச்சயமாக நீங்கள் உங்கள் இறைவனை சந்திப்பீர்கள் என்பதையும் அவன் உங்கள் செயல்களை கணக்கிடுவான் என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். வட்டி வாங்குவதை அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்துள்ளான். எனவே அறியாமை காலத்தில் இருந்த வட்டி முறைகள் அனைத்தும் இன்று முதல் ரத்து செய்யப்படுகின்றன. ஆனால் உங்கள் மூலதனம் உங்களுக்கே சொந்தம். நீங்கள் அநீதியை இழைக்கவும் கூடாது, அநீதிக்கு ஆளாகவும் கூடாது. வட்டி எதுவும் இருக்கக்கூடாது என்று அல்லாஹ் தீர்ப்பளித்துள்ளான். என்னுடைய குடும்பத்தைச் சார்ந்த அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் மீதுள்ள வட்டி உட்பட அனைத்தையும் நான் ரத்து செய்கிறேன். இஸ்லாமுக்கு முந்தைய நாட்களில் நடந்த கொலைகளினால் எழும் ஒவ்வொரு பழிவாங்கும் செயலும் இனிமேல் தள்ளுபடி செய்யப்படுகிறது. நான் தள்ளுபடி செய்யும் அத்தகைய முதல் பழிவாங்கும் செயல் ரபியா இப்னு அல் ஹாரித்யாவின் கொலையினால் எழும் பழிவாங்கும் செயலாகும். மனிதர்களே, நிராகரிப்பாளர்கள் அல்லாஹ் தடை செய்ததை அனுமதிக்கவும் அல்லாஹ் அனுமதித்ததை தடுக்கவும் நாட்காட்டியில் மாற்றம் செய்கிறார்கள். அல்லாஹ்விடம் மாதங்கள் 12ஆக உள்ளன. அவற்றில் 4 புனிதமானவை, 3 தொடர்ச்சியானவை மற்றும் 1 ஜுமாத்தா மற்றும் ஷாபான் மாதங்களுக்கு இடையில் தனியாக வருகிறது. உங்கள் மார்க்கத்தின் பாதுகாப்பிற்காக ஷைத்தானிடம் எச்சரிக்கையாக இருங்கள். பெரிய விஷயங்களில் உங்களை வழிதவரச் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையை அவன் இழந்துவிட்டான். எனவே சிறிய விஷயங்களில் அவனை பின்பற்றுவதில் எச்சரிக்கையாக இருங்கள். மக்களே, உங்கள் பெண்கள் விஷயத்தில் உங்களுக்கு சில உரிமைகள் உண்டு என்பது உண்மைதான். ஆனால் அவர்களுக்கும் உங்கள் மீது உரிமைகள் உண்டு. அல்லாஹ்வின் நம்பிக்கையின் பேரிலும் அவனது அனுமதியுடனும் மட்டுமே நீங்கள் அவர்களை உங்கள் மனைவிகளாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள் உங்கள் உரிமைக்கு கட்டுப்பட்டால் அவர்களுக்கு அன்புடன் உணவளிக்கவும் ஆடை உடுத்தவும் உரிமை உண்டு. உங்கள் பெண்களை நன்றாக நடத்துங்கள், அவர்களிடம் அன்பாக இருங்கள். ஏனெனில் அவர்கள் உங்கள் பங்காளிகள் மற்றும் அர்ப்பணிப்புள்ள உதவியாளர்கள். நீங்கள் விரும்பாத எவருடனும் அவர்கள் நட்பு கொள்ளாமல் இருப்பதும் ஒருபோதும் ஒழுக்கமற்ற முறையில் இல்லாமல் இருப்பதும் உங்கள் உரிமையாகும். மக்களே, நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். அல்லாஹ்வை வணங்குங்கள். உங்கள் 5 நேரத் தொழுகைகளைத் தொழுங்கள். ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று உங்கள் செல்வத்தை ஜகாத்தாக கொடுங்கள். உங்களால் முடிந்தால் ஹஜ் செய்யுங்கள். மக்களே, உங்கள் இறைவன் ஒருவன்தான்.
உங்கள் தந்தை ஒருவரே. ஓர் அரபிக்கு அரபி அல்லாதவரை விடவோ அரபியர் அல்லாதவருக்கு அரபியரை விடவோ எந்த மேன்மையும் இல்லை. அதேபோல் வெள்ளையருக்கு கருப்பரை விடவோ கருப்பருக்கு வெள்ளையரை விடவோ எந்தச் சிறப்பும் இல்லை, இறையச்சத்தைத் தவிர. எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள். ஒரு முஸ்லிமுக்குச் சொந்தமான எதுவும் அது மனமுவந்து கொடுக்கப்பட்டாலன்றி மற்றொரு முஸ்லிமுக்குச் சொந்தமானதாகாது. ஆகவே உங்களுக்கு நீங்களே அநீதி இழைக்காதீர்கள். ஒரு நாள் நீங்கள் அல்லாஹ்வை சந்திப்பீர்கள். அவன் உங்கள் செயல்களுக்கு பதிலளிப்பான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நான் மறைந்த பிறகு நேர்மையின் பாதையிலிருந்து வழிதவறிச் செல்லாதீர்கள். எச்சரிக்கையாக இருங்கள். மக்களே, எனக்குப் பிறகு எந்த நபியும் இல்லை, புதிதாக எந்த மார்க்கமும் இல்லை. நான் உங்களிடம் 2 விஷயங்களை விட்டுச் செல்கிறேன். அல்லாஹ்வின் வேதமான குர்ஆன் மற்றும் என்னுடைய வாழ்க்கை வழிமுறை சுன்னா. இவற்றை நீங்கள் உறுதியாகப் பற்றி பிடிக்கும் வரை வழி தவற மாட்டீர்கள். இங்கு வந்திருப்பவர்கள் வராதவர்களுக்கு இந்தச் செய்தியை ஏத்தி வையுங்கள். ஒருவேளை எனக்கு நேரடியாகச் செவிசாய்ப்பவர்களை விட கடைசியாகச் செவிசாய்ப்பவர்களே என் வார்த்தைகளை நன்கு புரிந்து கொள்ளக்கூடும். இறுதியாக மக்களை நோக்கி, நான் இறைவனின் தூதுத்துவத்தை உங்களிடம் முழுமையாகச் சேர்த்துவிட்டேனா என்று 3 முறை கேட்டார்கள். அதற்கு அங்கிருந்த இலட்சக்கணக்கான தோழர்கள், ஆம், சேர்த்து விட்டீர்கள் என முழங்கினார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி தம் ஆட்காட்டி விரலை உயர்த்தி, இறைவா, நீயே இதற்கு சாட்சி, இறைவா, நீயே இதற்கு சாட்சி, இறைவா, நீயே இதற்கு சாட்சி என்று 3 முறை கூறினார்கள். இந்த பேருரையின் போதே திருக்குரானின் இறுதி வசனமும் அருளப்பட்டது. இன்றைய தினம் உங்களுக்காக உங்கள் மார்க்கத்தை பரிபூர்ணமாக்கிவிட்டேன். மேலும் நான் உங்கள் மீது என் அருட்கொடையை பூர்த்தியாக்கிவிட்டேன். இன்னும் உங்களுக்காக நான் இஸ்லாம் மார்க்கத்தையே இசைவானதாகத் தேர்ந்தெடுத்துள்ளேன். அந்த இறுதி பேருரையின் ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைய நமது நிலையை அப்படியே படம் பிடித்துக் காட்டும் ஒரு கண்ணாடியாக இருக்கிறது. நபி அவர்கள் உயிரின் புனிதத்தை பற்றி பேசினார்கள். நாமோ அற்ப காரணங்களுக்காக சண்டையிட்டு ஒருவருடைய வாழ்க்கையையே கேள்விக்குறியாக்குகிறோம். உடைமைகளின் புனிதத்தை பற்றி அவர்கள் எச்சரித்தார்கள். நாமோ அடுத்தவரின் சொத்தை ஏமாற்றி அபகரிப்பதிலும் வியாபாரத்தில் பொய் சொல்வதிலும் தயக்கம் காட்டுவதில்லை. சகோதரத்துவத்தை பற்றி அவர்கள் போதித்தார்கள். நாமோ நமக்குள் இருக்கும் பிரிவினைகளை இன்னும் ஆழமாக்கிக் கொண்டிருக்கிறோம். வட்டியின் பிடியில் சிக்கித் தவிக்காத குடும்பங்கள் எத்தனை இருக்கின்றன என்று யோசிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். பெண்களுக்கு இஸ்லாம் வழங்கிய அந்த கண்ணியத்தையும் உரிமைகளையும் அன்றே நிலைநாட்டினார்கள். ஆனால் நிஜத்தில் நம் வீடுகளில், நம் சமூகத்தில் பெண்களுக்கு அந்த உரிமைகள் முழுமையாக வழங்கப்படுகிறதா? தொழுகை, நோன்பு, சகாத், ஹஜ் ஆகிய வழிபாடுகளில் உறுதியாக இருக்கச் சொன்னார்கள். ஆனால் இவற்றையெல்லாம் வெறும் சடங்குகளாக செய்துவிட்டு அதன் உண்மையான நோக்கத்தை நம் வாழ்வில் மறந்துவிடுகிறோம். சகோதரிகளே, நபி அவர்கள் தங்கள் பணியை நிறைவாகச் செய்துவிட்டார்கள். இப்பொழுது கேள்வி நமக்குத்தான். அதற்கான வழியையும் அவர்களே சொல்லிவிட்டுச் சென்றார்கள். குர்ஆன் மற்றும் சுன்னா. நாம் உண்மையில் குர்ஆனையும் நபி வழியையும் பின்பற்றுகிறோமா? அல்லது நபி அவர்களின் அந்த மகத்தான முயற்சியை வருடத்திற்கு ஒருமுறை நினைவு கூர்ந்துவிட்டு கடந்து செல்லும் வெறும் வார்த்தைகளாக மட்டும் வைத்திருக்கிறோமா? இந்த இறுதிப் பேருரை வெறும் வரலாற்றுப் பதிவு அல்ல. அது ஒவ்வொரு முஸ்லிமும் தன் வாழ்நாளின் இறுதி வரை பின்பற்ற வேண்டிய வாழ்க்கை திட்டம். அந்த வார்த்தைகளை கேட்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அதை நம் வாழ்வில், நம் குடும்பத்தில், நம் சமூகத்தில் செயல்படுத்துவோம். அப்போதுதான் மறுமையில் நபி அவர்களை சந்திக்கும் பொழுது, யா ரசூலல்லாஹ், உங்கள் இறுதி வார்த்தைகளை நாங்கள் வீணாக்கவில்லை, வாழ்ந்து காட்டினோம் என்று கூறும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ்.